நீங்க கொண்டாடுங்க, நீங்க உங்க பிறந்தநாள் கொண்டாடுறது விட்டுறாதீங்க, அதான் சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியம். ஆமா, அதுலயும் குறிப்பா அந்த நடுவுல உட்கார வச்சு, அதாவது இந்த பிரெக்னன்டான பொம்பளைங்களுக்கு வளகாப்பு நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை நடுவுல உட்கார வச்சு சுத்தி பெண்கள் கூடைகள்ல பூவை அள்ளிக்கிட்டு வந்து மலர்கள் அப்படியே தலைமையில தூவி உங்களுக்கு பூவாபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த விட்டுறாதீங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும், சரியா? மற்றதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது மிஸ் ஆகக்கூடாது, இந்த வளகாப்பு மிஸ் ஆகக்கூடாது. அதனால் அதை கரெக்டாக பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஊரில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் அள்ளி சுத்தம் செய்பவர்கள் தான் இந்த தூய்மை பணியாளர்கள். அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களையே குப்பையை போல அள்ளி கொண்டு போய் அங்கங்கே அடைச்சி வச்சிருக்குது இந்த குப்பை திமுக. அப்படிங்கும்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் மொத்தம் எல்லாருமே ஒரு தூய்மை பணியாளர்கள் போல செயல்பட்டு இந்த குப்பை திமுகவை அகற்றி தமிழ்நாட்டிலிருந்து அகற்றி கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடணும் அப்படின்றது தான் தமிழக மக்கள் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, இத்தனை நாள் இவங்க போராடிட்டு இருக்கிறாங்கல்ல, எங்களை தனியார்கிட்ட விட்டுறாதீங்க, மாநகராட்சியே எங்களுக்கு வேலை கொடுக்கட்டும், சம்பளம் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு போராடும் போதெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? என்னையா பிரச்சனை உங்களுக்கு? போங்க, போய் மாநகராட்சியை விட்டுட்டு போயிட்டு தனியார்கிட்ட போயிட்டு அங்கே சம்பளம் வாங்குங்க, உங்களுக்கு என்ன, அங்கேயும் தான் உங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்குது அப்படின்ட்டு இந்த திமுகவும் அதனுடைய கேவலமான உடன்பிறப்புகளும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ பாருங்க, இது நடந்துகிட்டு இருந்த இந்த சமயத்திலேயே ஒரு செய்தி வருது கூடுதலா. என்ன செய்தி அப்படின்னா, கடலூரில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 மாசமா அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வரல. அவங்க தனியார்கிட்ட வேலை செய்யறாங்க, அந்த தனியார்கிட்ட இருந்து 3 மாசமா அவங்களுக்கு வர வேண்டிய சம்பளம் வரல. இதுக்காக தான் அவங்க கதறாங்க, கத்துறாங்க, நெஞ்சா அடிச்சுக்கிறாங்க, எங்களை தனியார்கிட்ட விட்டுறாதீங்கப்பா, எங்களை கொத்தடிமை ஆக்கிடுவாங்க. அவர்களே அந்த வார்த்தைகளை எல்லாருமே அங்கே போராட்டம் நடத்தின எல்லாருடைய வாயிலையுமே அந்த வார்த்தை வந்துருச்சு, எங்களை கொத்தடிமையா வித்துறாதீங்க தனியாருக்கு அப்படின்ட்டு. ஆனாலும் பாருங்க, இந்த அரசு மிருகத்தனமாக செயல்பட்டு நள்ளிரவில் அவங்கள கைது பண்ணி கொண்டு போய் அடைச்சி வச்சு அவங்கள ஒரு சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நைட்டு கிட்டத்தட்ட நள்ளிரவில் அவங்கள கைது பண்ணாங்க. அந்த கைது பண்ண அதே டைம்ல கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 2 மணிக்கு சிறுத்தை கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வருது. அப்படியே எப்பா பரவாயில்லரா, நைட்டெல்லாம் தூங்காமல் என்ன நடக்குது அப்படின்ட்டு அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டு நைட்டெல்லாம் ரிப்பன் பில்டிங்கில் ஆளை போட்டு ஒரு கேமராவை கையில் கொடுத்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது சிறுத்தை. அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு வாட்ச் பண்ணி சரியான நேரத்தில் ஒரு அறிக்கை வந்திருக்குது. என்ன அறிக்கை? அதாவது இந்த மக்கள் திமுகவை நம்பி உங்களுக்கு ஓட்டு போடல, என்னை நம்பி ஓட்டு போட்டாங்க, நான் உங்க கூட்டணியில் இருக்கிறேன், சிறுத்தை உங்க கூட்டணியில் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னும் போது இந்த ஒடுக்கப்பட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு இப்படி ஒரு அநீதியை நீங்க நடத்திருக்கிறீங்க. இதுக்கு திமுக தக்க வினையை அனுபவிக்கும், வரக்கூடிய தேர்தலில் விசிக திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்குமா அப்படின்னு எட்டி பார்த்தா அதான் இல்லை. என்ன அறிக்கை அப்படின்னா, ஆகஸ்ட் 17ஆம் தேதி சிறுத்தைக்கு பிறந்த நாள். அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிக்கு தொடங்கி நைட்டு 12 மணி வரைக்கும் தோழர் திருமா அவர்களை பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக, தமிழர் எழுச்சி நாளாக அதை கொண்டாடும் விதமாக ஒரு விழாவை வச்சிருக்கிறாங்க. அதை தான் அவர் அறிக்கையை விட்டுருக்கிறாரு. என்னது அந்த அறிக்கையில? பாடல், கவிதை, அப்புறம் என்னென்ன நடன காட்சிகள், அப்புறம் கருத்தரங்கம், இதெல்லாம் அதில் பண்ண போறாங்க. அதை தான் மிகவும் மகிழ்ச்சியோடு மிகவும் பேர் ஆனந்தத்தோடு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தோழர் திருமா அவர்கள். எத்தனை மணிக்கு? சரியா அங்க அடி மரணடி அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க போலீஸ். இவரை நம்பி ஓட்டு போட்ட அந்த பட்டியல் சமூக மக்களை அங்க அடி வெளுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த டைம்ல திருமா அவர்களுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு அறிக்கை வருது பாருங்க. எவ்வளவு அழகா சிரிச்ச மேனிக்கு இருக்கிறாரு தோழர். அது மட்டும் இல்லாம அதுல கலந்துக்கிறவங்க ஒருத்தரையும் பாருங்க, அந்த முகரக்கட்டைங்களை கொஞ்சம் பாருங்க. இவங்கெல்லாம் தான் அந்த விழாவில் கலந்துட்டு விழாவை சிறப்பிக்க போறாங்க. என்ன ஒண்ணு, இதை பார்க்கும்போது அந்த புகைப்படங்கள்ல சில உருவங்கள்லாம் தெரியுது இல்ல, அதுக்கும் தோழர் திருமா அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யாரு? இந்த அறிவாலி கொத்தடிமைங்க 5க்கும் 10க்கும் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் அந்த கொத்தடிமைங்க. என்ன ஒண்ணு, தோழர் திருமாவும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாரு, அவங்களுக்கும் தோழர் திருமா அவர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இத்தனைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த அரஸ்டெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, அந்த கூலி படம் பார்க்கறதுக்கு போனாரு, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு, அது உங்களுக்கும் தெரியும். ஆனா பாருங்க, இதாவது அரஸ்டுக்கு முன்னாடி, ஆனா தோழர் திருமா அவர்கள் சரியா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு அறிக்கை, அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை விட்டு இந்த கமெண்ட் செக்ஷனை வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, அந்த ப்ளூ டிக் வாங்கினவங்க மட்டும்தான் போயிட்டு அதில் கமெண்ட் போட முடியும், என்னாலும் போட முடியல, அதனால நான் கமெண்ட் இருந்துக்கிட்டேன். ஆனா பாருங்க, இந்த கோட் ஃபீட்ஸ்ல அதுக்கு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் சத்தியமா அந்த மாதிரியான வார்த்தைகளை காதில் கேட்க முடியாது. உண்மையிலேயே மானம் சூடு சொரண உள்ளவன் எவனா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் அந்த ட்வீட்டை அழிக்கவா செஞ்சிருப்பான்.
போட்டுட்டு 10 மணி நேரம் ஆகுது, இன்னும் அப்படியே சாவகாசமா இருக்காரு நம்ம சிறுத்தை. இத்தனையும் பாருங்க, இந்த செகண்ட் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது அந்த தூய்மை பணியாளருக்கு ஆதரவா அல்லது திமுகவுடைய அந்த கொடுங்கோன்மையை கண்டிச்சு ஏதாச்சும் ஒரு அறிக்கை அட்லீஸ்ட் அதுக்கு பிறகாவது வந்திருக்குமான்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ மணி 12:30 பக்கம் ஆக போகுது. இந்த காணொலி வர்றதுக்கு எப்படியும் 5 மணி ஆகும். இது வரைக்கும் கூட எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது. உண்மையிலேங்க மற்ற கட்சிக்காரங்க அல்லது எதிர்முகாமை சார்ந்தவர்கள் தோழர் திருமாவர்களை கடுமையாக விமர்சித்து பார்த்துருக்குறோம். ஆனால் தலித் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிலரும் கூட அல்லது இந்த பட்டியல் சமூக மக்களே கூட இவ்வளவுதான் காரி துப்பி வச்சிருக்கிறாங்கன்ட்டு இல்லை. யோ, நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானாயா, வயிற்றுக்கு சோத்தத்தான் திங்கிறியாயா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. கமெண்ட்லாம் போய் பார்த்தா படிக்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த ஒரு கமெண்ட்டும் மணிமணியா முத்தான கமெண்ட்டுகளை போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்று, திருமாவர்கள் ஓகே ஒரு கமெண்ட் போட்டாரு, ரைட்டு. இந்த நேரத்தில் குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான டென்ஷன் நிலவிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டால் அதுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் வரும், எந்த மாதிரி மக்கள் அதுக்கு எதிராக அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தராக தான் திருமாவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கிறாரா அப்படின்னா அது சந்தேகம் தான். என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களை போட்டு எல்லாரும் பொழந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. கூலி படம் வேற பார்த்துட்டு வந்துட்டாரா, போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது, அதை யாரு பக்கம் அதை திசை திருப்பி வைக்கலாம்? சரி, குறுக்க நம்ம பூந்துடலாம். எத்தனை செங்கலை வேண வீசிட்டும், முட்டை வேண வீசிட்டும், தக்காளி வேண வீசிட்டும், நம்ம வாங்கிப்போம் எல்லாத்தையும் மேலே அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாரு. உண்மையிலே சொல்றேன், திமுகவோட பரம்பரை கொத்தடிமைகள் கூட இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. இன்னும் ஏன், ஒன்றும் இல்லை, விசிகாவோட ஹார்ட் கோர் சிறுத்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ட்வீட்ஸ்லாம் கூட 2-3 பார்த்தேன். பாஜக உள்ள வந்துடும், பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொன்ன காலம் போய் இப்போ திமுக மீண்டும் வந்துட்டு போகுது, பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்ல வச்சுட்டீங்க. இவர் ஒரு ஹார்ட்கோர் சிறுத்தை. அவரே இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு, 2026 என்னுடைய ஓட்டு திமுக கிடையாது, போதுண்டா அவங்க திராவிட மாடல் ஆட்சி அப்படின்ட்டு போட்டிருக்காரு. ஆனால் நம்ம தோழர் தான் பிறந்த நாளை தமிழர் எழுச்சி நாள் அப்படின்ட்டு கொண்டாட போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. குறைஞ்சபட்சம் அந்த கட்சியில ஒரு மானஸ்தம் ஒருத்தர் இருக்காரு பிசிகா கட்சியில. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம சங்கத்தமிழன் வன்னியரசன் நினைச்சிடாதீங்க. அந்த கட்சியிலேயே மானங்கட்ட ஒரு ஆள்னா அது வன்னியரசு தான். அதுல கடும் போட்டி இருக்குது, நம்ம தோழரா அல்லது வன்னியரசன்ற போட்டி இருக்குது. அது வேற. என்ன அப்படின்னா, வன்னியரசன் பாருங்க கமெண்ட்ல கோட் பண்ணி அவரும் ஒரு தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா நம்ம சங்கத்தமிழன் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க, யார் உண்மையான கூலிகள், உயிரை கொடுத்து போராடும் கூலிகள் நள்ளிரவில் கைது, தோப்பா மயிறு நட்டு. சத்தியமா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் மேல இருக்கிற ஒரு லைன் படிச்சுட்டு தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சேன். இது நான் எதிர்பார்க்கல. நட்டு கூலியாக நடிக்கும் சினிமாவுக்கு விளம்பர தூது. யாரை சொல்றாப்ல? சரி, யாரையோ சொல்றாப்ல, விடுங்க போட்டோம். தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தப்பா, நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்பா பூ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு கமெண்ட். நம்ம சங்கத்தமிழன் நம்ம மானஸ்தன் அப்படி போட்டிருக்காரு, நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அப்பா அப்படின்ற மாதிரி மானங்கெட ஐயா ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாரு சங்கத்தமிழன் அவர்கள். கிட்டத்தட்ட அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு, அவருக்கு இருக்கக்கூடிய தன் மக்கள் மீது இருக்கிற அக்கறை பற்று, அவருக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக அக்கறை, அதுல ஒரு 0.01% தோழர் திருமாவர்களுக்கு இருந்திருந்தா இந்த வேலையை பார்த்துருப்பாரா? குறைஞ்சது நடக்க போறது நாளைக்கு தான், நாளைக்கு கூட இல்லை, நாளானைக்கு சாயங்காலம் தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 நாள் விட்டு போட்டிருக்கலாம், அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம், யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்டாக அங்கே அரெஸ்ட் பண்ணுற நேரத்திலே போட்டு அங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு விட வேண்டிய அடியை மொத்தமாக திருப்பி தாம் மேலே வாங்கிட்டு இருக்கிறாரு தோழர் திருமாவர்கள். உண்மையிலேயே சிறுத்தை குட்டிகளுக்கு ஒரு பெருஞ்சங்கடத்தையும் ஒரு பேர் அவமானத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்காரு தோழர் திருமாவர்கள். இதுக்கு முன்னாடி கூட வேங்க வேலப்போ கூட இவர் எதுவும் வாய் பேசாம வாய் மூடி கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் கூட நிறைய பட்டியல் சமூக மக்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டப்போ கூட நான் எல்லாவற்றையும் கசப்புடன் ஏற்கிறேன், கசப்பா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாயில வச்சுக்கிறேன் அப்படின்ட்டுலாம் உருட்டிட்டு இருந்தாரு. ஆனா எத்தனை நாள் ஏற்பட்ட அந்த அவமானத்தை விட, இத்தனை நாள் ஏற்பட்ட ஒரு கெட்ட பெயரை விட, ஒரு இழிச்சொல்லை விட, இன்னைக்கு அவர் பார்த்துருக்கிற அந்த வேலை, நள்ளிரவில் அவர் பார்த்த அந்த வேலை ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. என்ன ஒன்று, இதுக்கு மேலே எந்த மக்கள் உங்களை நம்புவாங்க? எந்த மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்துவாங்க? எந்த வாயால் போய் அவங்க கிட்ட போய் நீங்கள் வாக்கு கேட்பீங்க? உங்களுக்கு நான் அரணா இருக்க போகிறேன், உங்களுக்கான உரிமைகளுக்காக நான் போராட போகிறேன், நான் கூட்டணியில் இருந்தாலும் கூட நான் உங்களுக்காக தான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு எந்த வாயை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே நீங்கள் போய் கேட்க போகிறீங்க அப்படின்ட்டு தான் சமூக வலைதளங்களில் எல்லாரும் கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கிறாரு. என்னங்க சொல்கிறது, அவரே சொல்லியிருக்கிறாருல்ல, திமுகவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா, திமுகவுக்கும் இந்த திராவிடத்துக்கும் ஏதாச்சும் ஒன்றுனா நான் சும்மா இருக்க மாட்டேன், திராவிடத்தை யாராலும் அழிக்க விட மாட்டேன், எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் திராவிடத்தை நாங்கள் காப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா திராவிடத்தினா என்னது? திமுகவை.
எத்தனை உயிர்களை பலி கொடுத்து, அல்லது எந்த உயிர்களை பலி கொடுத்து நீங்க திமுக காக்க போறீங்க? உங்களை நம்பி உங்களுக்கு வாக்கு போட்டாங்களே பட்டியல் சமூக மக்கள், அந்த அப்பாவி மக்கள், அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய உயிரை பலி கொடுத்து தான் நீங்க திமுக காக்க போறீங்களா? திமுகவை வீழ்த்தி விட்டா திராவிடத்தை வீழ்த்தி விட முடியும் என்று நினைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் உங்கள் கனவு பலிக்காது என்பதை சொல்லிக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை உயிர்களை பலி கொடுத்தேனும் திராவிட அரசியலை பாதுகாப்போம். விசிக இருக்கும் வரை உங்கள் கனவு பலிக்காது டயலாக். ஆனா யாருடைய கனவு தெரியுமா பலிக்காது? உங்களை நம்பி எப்படியாச்சும் நம்ம தலைவர் நம்மளை மேல கொண்டு வந்துருவாரு, நம்ம தலைவர் நமக்கு அரணாக இருப்பாரு, நம்ம தலைவர் நமக்கு பாதுகாப்பா இருப்பாரு, நமக்கான உரிமைகளை ஆள்ற அரசாங்கத்திலிருந்து பெற்று தருவாருன்னு நம்புறாங்க பாருங்க. அந்த உங்களுடைய மக்கள், அந்த மக்களுடைய கனவு பலிக்காதுதான். விசிக இருக்கும் வரை பலிக்காது. இப்படி ஒரு கட்சியை கொண்டு போய் திமுக கிட்ட அடமானம் வச்சுட்டு கூட இல்லை வித்துட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுடைய கனவு பலிக்காது. அதனால தோழர், உங்களுக்கு என்ன கவலை? நீங்க ஒரு கவலை இல்லாத மகராசன். அதனால நீங்க பாட்டுக்கு நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. அங்க உங்களை நம்பின மக்கள், உங்களை நம்பி உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் எவ்வளவு சித்திரவதைக்கு உட்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அவங்க நாதி இல்லாம நின்னாலும் பரவாயில்ல, நீங்க கொண்டாடுங்க. நீங்க உங்க பிறந்தநாள் கொண்டாடுறது விட்டுறாதீங்க. அதான் சமுதாயத்திற்கு மிக மிக முக்கியம். ஆமா, அதுலயும் குறிப்பா அந்த நடுவுல உட்கார வச்சு, அதாவது இந்த பிரெக்னன்டான பொம்பளைங்களுக்கு வளகாப்பு நடத்துவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களை நடுவுல உட்கார வச்சு சுத்தி பெண்கள் கூடைகள்ல பூவை அள்ளிக்கிட்டு மலர்கள் அப்படியே தலைமையில தூவி உங்களுக்கு பூவாபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்க. அந்த விட்டுறாதீங்க. அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா? மற்றதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது மிஸ் ஆகக்கூடாது, இந்த வளகாப்பு மிஸ் ஆகக்கூடாது. அதனால அதை கரெக்டா பண்ணிவிடுங்க. சரியா? அப்புறம் அந்த ஆடல்கள், பாடல்கள், நிகழ்ச்சிகள், என்ன நிகழ்ச்சிகள்? கையை கட்டி நாங்க வாயை பொத்தி, அந்த பாட்டுல கட்டாயம் போடணும். அந்த பாட்டு இடம்பெற வேண்டும். நாங்கள் இப்போ தான் வெட்டிச்சு கிளம்புறோம். நாங்கள் அதெல்லாம் அந்த காலம், கை கட்டி உட்காந்துதான் அந்த காலம். நாங்கள் வெட்டிச்சு கிளம்புறோம் அப்படின்றத அந்த பாட்டை நீங்கள் போடுறீங்க மேடையில். அந்த மேடையில் போடுற பாட்டை அங்கே போராட்டத்தில் இருக்கிறாங்க பாருங்க துப்புரவு பணியாளர்கள், அவங்க பார்க்கணும் அதை. அதனால் அந்த மாதிரி பண்ணுங்க, சீரும் சிறப்புமாக பண்ணுங்க. என்ன ஒன்று, நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒன்று தான், திமுக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்படணும், வீட்டுக்கு அனுப்பப்படணும், அது உறுதி. ஆனால் திமுகவுடைய தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் டெபாசிட் இழக்கணும். ஏன்னா இவங்க பண்ற அத்தனை அநியாயங்களுக்கும் துணை போறது, முட்டு கொடுக்கறது, கண்டுக்காம இருக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, இவங்க டெபாசிட் இழக்கணும். இந்த தேர்தலில் இந்த கூட்டணி கட்சிகள், விசிகால இருந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே தக்க பாடம் கற்பிக்கப்பட வேண்டும். தமிழக மக்கள் அதை உறுதி செய்யணும். ஆமா. மேலும் மரியாதைக்குரிய தோழர் திருமா அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் சார்பாக அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.